கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது உயர்திணை அக்னின்னு பேர் இருக்குது. கடவுளுக்கு உயர்திணை அக்னினா நம்ம பால் பிரித்து திணையெல்லாம் உயர்திணை அப்படிலாம் சொல்கிறோம். ஆண் பால் பெண் பால் இருந்தால் அது உயர்திணை. ஆசிவற்றுறது அல்லது பாலற்றுறது அல்லது பண்பற்றுறது அப்படின்னா அது அக்ரிணை அப்படின்னு சொல்லுகிறோம். இறைவன் உயர்திணை அக்ரிணை, அது பேர் ஸ்பெஷல். இது அந்த கோட்டா தனி. நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காகலாம் நான் சொல்ல, நீங்கள் ஏற்றுக்கோனா அவசியம் இல்லை. நீங்கள் ஏன் ஏற்றுக்கணும் அப்படிலாம் இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க முடிஞ்சால் பாருங்கள், ஏற்றுக்கலாம் நேரில் வந்து பாருங்கள். நான் பல வகையில் கடவுளை நான் சொல்லிடுறேன். சூன்யம் அப்படிலாம் ஒரு வீடியோலாம் போட்டு பேசி வச்சுக்கிறீங்க. நீங்கள் எப்படின்னா தந்திரங்களை கையாண்டு திரும்ப திரும்ப சந்திரப்பூ அந்த கேள்வியை தான் கேட்டுனுக்கிறீங்க. நீங்கள் ஏன் ஒன்றை ஒற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னா நீங்கள் அதை அனுபவிக்கல, அதனால் ஒத்துக்க முடியாது. இப்படியெல்லாம் இருக்குமா உலகம் அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா நீங்கள் அந்த பக்கம்லாம் போனதே இல்லை. ஒரு மனிதன் இது மாதிரி இப்போ வெளிநாட்டு அமெரிக்காவுக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னாக்கா, அங்கே கார்லாம் ஜம்ப் ஆகாது, மரங்கள்லாம் நிறைய இருக்கும், சாலைகள்லாம் அழகாக இருக்கும், யாரும் குறுக்கெல்லாம் வரமாட்டாங்க, சைக்கிள் ஆட்டோலாம் வராது, கொச்சன்னு இருக்காது, பொல்யூஷனாக இருக்காது, நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் அழுக்காகாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா என்ன? நீங்கள் ஒத்துக்கினாலும் இந்த ஊர் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்க கட்டியும். ஆனால் இதுக்கும் ஒரு ஊர், இங்கேயும் மக்கள் வாழ்கிறாங்க, இங்கேயும் இது பேரும் சாலை தான், இது பேரும் ரோடு தான், இதுக்கும் பேர் தான், இதுவும் ஸ்டேட்ஸ் தான், இந்த மாதிரிலாம் பிரித்து வச்சுக்கிறாங்க. ஆனால் இடம் வேறு வேறு தானே. நீங்கள் டேபிள் நாற்காலியோடலாம் கடவுளை ஒப்பிடக்கூடாது. ஏன்னா உங்கள் மண்டையில் உங்களுக்கு காலகாலமாக ஜென்மமாக உங்களுக்கு கடவுள் பற்றின அபிப்பிராயங்கள் தோன்றிடுது. நீங்கள் தெய்வத்தையுமே கடவுளுமே கூட புரிஞ்சுக்கினீங்களான்னு எனக்கு தெரியல. சில பேர்லாம் இவ்வளோ பேசியுமே கூட தெய்வம் வேறு கடவுள் வேறுன்னு புரிஞ்சுச்சேன்னா உங்கள் புக்கெல்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் படித்ததெல்லாம் வீண் தான் புரிஞ்சிச்சானா. நீங்கள் மனதை பற்றினா இல்லை உளவியல் பற்றின ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுன்னுக்கிறீங்க. மனம்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்டால் அது எப்படி இதுன்னு கேட்டால் அது தெரியாதுன்னா நீங்கள் படித்த புத்தகங்கள்லாம் வீண். பாவம், நான் ஒரு எளிய மனிதன்றதுனால என்னை ஏற்றுக்காம போனால் அது உங்கள் பிரச்சனை, அவசியமும் இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் சிந்திச்சு பார்த்து புரிஞ்சுக்கோங்க. இல்லை புரியாகாட்டியும் தப்பு கிடையாது. நான் வாங்கந்தாங்கிறேன். எனக்கு யாரோ சோறு போடுறாங்க, எனக்கு யாரோ டிக்கெட் போடுறாங்க, எனக்கு யாரோ வாய்ப்பு கொடுக்குறாங்க. நான் இங்கே ஒரு வீட்டில் உட்காந்துக்கிறேன். எனக்கு முன்ன பின்ன தெரியாது. என் அண்ணன் கிடையாது, என் தம்பி கிடையாது, என் மாமன் கிடையாது, என் மச்சம் கிடையாது, ரத்த சம்பந்தம் கிடையாது, ஜாதி சம்பந்தம் கிடையாது, எந்த விதமான தொடர்புமே கிடையாது. சும்மா ஒரு வீடியோ பார்க்குறாரு, அவர் ஏதோ புரியுது, அவர் என்னை இன்னும் இங்கே உட்கார வச்சுன்னு இப்படி உட்கார வச்சுன்னு பேசிக்கிறேன். அவர் வீட்டில் உட்காந்துன்னு அவரே திட்டுறேன். எனக்கு உரிமையை குத்து வச்சுறாரு. வேலை வாங்குறேன், துணி துவச்சி கொடுறான்ட்டு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? நீங்கள் ஏற்றுக்குன்னா நானே பண்ண முடியும். ஏற்றுக்கிறதுக்கு சில பேரும், ஏற்றுக்காததுக்கும் சில பேரும் இருப்பாங்க, இருக்கணும். அது ஒன்றும் தப்பும் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்காதது என்னுடைய பிரச்சனை இல்லை. கடவுள் அப்படின்னு ஒன்று எப்படி இருக்குது நீங்கள் கேட்கவே இல்லை, அது உங்கள் பிரச்சனை. உயிர்திணை அக்னின்னு நான் சொல்கிறேன்றது இல்லை. நிறைய பேர் இப்படி தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. நிறைய பேர் புரிஞ்சனும் இருக்கிறாங்க, உணர்ந்தும் இருக்கிறாங்க, கொண்டாடியும் இருக்கிறாங்க, சொல்லியும் வச்சுக்கிறாங்க. என்ன சொன்னவங்களாம் என்ன மாதிரி கீழே எல்லாரும் கூட நின்று பக்கத்துலேருந்து சொல்லாமல் போயிட்டாங்க. நான் உங்கள் தோல் மேலே கை போட்டோ இல்லை உங்களை கூட இருந்துக்கணும், உங்களை கூட சாராயம் குடிச்சிக்கணும், இல்லை உங்களை கூட மீட்டு சாப்பிட்டுக்கணும், உங்களை கூட டான்ஸ் ஆடிக்கணும், உங்களை கூட பாட்டு பாடிக்கணும், உங்களை கூட உறவாடிக்கணும் சொல்லு வரேன். கடவுள் ஒன்று தான், அது எங்குமா இருக்குது, அது சர்வ வியாபி. ஏற்றுக்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கெல்லாம் சண்டைலாம் போட்டு பாக்ஸிங்லாம் பண்ணி மூஞ்சி மேலே குத்தி ஏற்றுக்கிட்டான்னு சொன்னால் அப்போதைக்கு சரின்னு சொல்லிட்டு போவீங்களே தவிர அடி வாங்க முடியாமல் அப்புறமா என்ன சொல்லிங்க, பைத்தியக்காரன் என்னை அடிக்கிற லூஸு, நான் கடவுள் இல்லைடா எனக்குன்னு கூட நீங்கள் திரும்ப போய் என்ன பண்ணலாம் சொல்லலாம். தெரியாதுன்ற ஒரு மனிதனுக்கு சொல்லித்தர முடியும், தெரிஞ்சிச்சுன்ற மனிதனுக்கு சொல்லவே முடியாது. ஒரு பெரிய பிரச்சனை அது. அதுவும் நம்புகிற மனிதனுக்கு சொல்லவே முடியாது. அவன் எதோ ஒன்றா நம்பின்னு இருப்பான். இப்போது இயேசு சீக்கிரம் வராருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, சில பேர் நம்புகிறாங்க, தப்பு தானே. ஆனால் நம்ம பேசினா அது மதத்துக்கு முரண்பாடாக பேசுகிறாரு, நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறாரு, சமூகத்தில் காய்ப்புணர்ச்சி எதிர்ப்புகளை உண்டாக்குறாரு அப்படின்னு சொன்னால் பாவம் இல்லையா? நான் உங்களால் என்ன ஏற்றுக்க முடியாத மாதிரி நான் இயேசுநாதரை ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், இல்லை புத்தரை ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம், யாரோ ஒரு பேரை எக்ஸோ ஒய்யோ என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அது அப்படி தான் இருக்குது. நிறைய பேருக்கு உணர்த்தியும் இருக்கிறேன், உணர்ந்தும் இருக்கிறாங்க. அவ்வளோதான் நான் செய்ய முடியும். பட் நீங்கள் அந்த உயர்திணை அக்னியெல்லாம் பார்க்கறதெல்லாம் உங்கள் பிரச்சனை. முதல்ல உயிரற்ற ஒன்று இங்கே இல்லவே இல்லை. ஒவ்வொரு அணுவுக்குள்ளும்
உயிர் இருக்குது. அதனால தான் அதுக்கு ஒரு பண்பெல்லாம் இருக்குது. பண்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா பொருள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அந்த பொருளை உருவாக்கிட்டு தனக்கு ஒரு பண்பு இல்லாமல் இருக்குது. பண்பு உள்ளது பொருள்கள், பண்பற்றது கடவுள். அதனால் அதை நிர்மலம் நிர்குணம்லாம் சொல்லி வச்சுக்கிறாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை புரியுதோ இல்லையோ எல்லாம் பேசுகிறான். எல்லாரும் கடவுளை வச்சு கடவுள் பார்த்துப்பாரு, நான் கடவுளோட ஆள், நான் கடவுள் நெருக்கமானவனே எல்லாரும் அவனை கொண்டாடுறான். அவன் காலில் ஊறான், அவனை கொண்டாடுறான். அந்த மாதிரி கொண்டாடுற கூட்டம் நிறைய ஆகிடுது. அதனால் அந்த மாதிரி மனிதர்கள் முட்டாள்களுடைய பேச்சு நீங்கள் கேட்ட உடனே ஒரு மனிதன் சராசரியாக வந்து ஜாலியாக இருந்துன்னு சொன்ன உடனே உங்களால் ஒத்துக்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? என்னை கொண்டாடுறவங்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னை கொண்டாடுறவங்களாம் இருக்கிறாங்க. தூக்கி வச்சுன்னு கொண்டாடுறது, காலை கவுத்து, கட்டி பூச்சி விற்று, ஆயிரத்து என்னை பார்த்தா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஏற்றுக்க முடியாத கஷ்டப்பட வேணாம், விட்டுருங்க. எது உங்களுக்கு ஏற்றுக்க முடியலையோ, எது உங்களுக்கு தேவையில்லையோ, எது உங்களுக்கு பிரச்சனையோ அதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். உங்களால் கடவுளை விட்டுட்டு நிம்மதியாக இருக்க முடியுதுன்னா சந்தோஷம்தான். ஆனால் கடவுள் நான் சொல்கிறது தான், அது புத்தகமோ நூலோ ஒரு பொருளோ அது எங்கேயோ அடைப்பட்டதோ ஒரு இடத்துல ஒரு இதுவாகவோ இருக்கிறது இல்லை. எங்குமா இருக்கிறதா தான் அதுக்குள்ளே தான் பொருள்கள் இருக்குது. உங்களால் ஒத்துக்க முடியலன்னா நான் என்ன செய்ய முடியும்? தப்பு இல்லை. ஏன்னா அது ஒத்துக்காது பல காரணங்களாக இருக்கலாம். நீங்கள் நம்புறதா இருக்கலாம், நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறதா இருக்கலாம், நீங்கள் ஒத்துக்கணும் ஒன்று இருக்கலாம், அதுக்கு நான் சொல்கிறது முரண்பாடாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மதவாதியாக இருக்கலாம், இல்லை திமிர் பிடிச்சவராக இருக்கலாம், தர்க்கவாதியாக இருக்கலாம். நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய பொருளெல்லாம் நிறைய வச்சுன்னுக்கிற ஒரு வசதியானவராக இருக்கலாம், உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், ஏன் ஆட்சியில் கட்சியில் நீங்கள் பெரிய ஆளாலாம் இருக்கலாம். அதனால என்னை ஒத்துக்க முடியாமல் இருக்கலாம். பிரச்சனை எங்கன்னு பாருங்கள். எளிய மனிதன் சொன்னால் உண்மை இல்லைன்னா அம்மா அண்ணா ஒரு வழிகாட்டுற மாடு மேய்க்கூடாதா அண்ணா? திருமூலர் அப்படி தான் இருந்தார். ஆனால் அவன் மாட்டுக்காரன் சேர்த்துட்டான், இன்னொருத்தன் உள்ளே போதுட்டான்னு ஒரு கதை சொன்ன ஒத்துக்கிறீங்க. ஏன் மாடு மேய்க்கிற ஒரு மனிதனுக்கு அறிவு இருக்காதா அண்ணா? படிக்கவே இல்லைன்னா சிந்திக்க மாட்டானா அண்ணா? 4 மொழி தெரிஞ்சது தான் சிந்திப்பானா அண்ணா? அப்போ நீங்கள் எங்கேயோ பிரச்சனை உங்ககிட்ட. டேபிள் சேரை கூட போய் கடவுளை போடுறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய பாவம் இல்லை? ஆனால் நான் சொல்கிறேன், டேபிள் சேர்லேயும் கடவுள் இருக்கிறாரு. பக்த பிரகநாதன் அதை செஞ்சும் காமிச்சான். தூண்லேயும் இருப்பானா அப்படின்ன உடனே தூணை உடைச்சின்னு வெளியே வந்துட்டான் ஒருத்தன். இது கதைகளாக சொல்லப்பட்டது இல்லை, எல்லா அணுக்களும் அவர் தான். நேர்மையான, உண்மையான, அழகான, சரியான ஒரு மனிதனுக்கு கடவுள் வெளிப்படுவான். நேர்மையாக, அழகாக, உண்மையாக இருக்குது தான் பாடத்திட்டங்களை வச்சு பாடினத்திங்கிறேன். 40 days கோர்ஸ் ஏன் நத்துறேன்? அதுக்கு தான் கூப்பிட்டு வச்சு, ஏன் நீ ஊக்கமாக இல்லை, ஊக்கமாக இரு, காலத்தை மதி, காலம்னா என்ன அப்படின்னு சொல்லித்தரேன். இது மாதிரி ஒவ்வொன்றுமே சொல்லித்தருவேன் நான். ஏன் நீ நிமிர்ந்து நிற்கலை, நிமிர்ந்து நில்லு, நீ ஏன் பார்த்து பழகலை, பார்த்து பழகு, இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஆனந்தமாக இரு, ஆனந்த வாழ்வு, இப்படின்னு நான் 5 சேர்த்து பண்ணி வச்சிரு. இது இல்லாமல் காமம், இது இல்லாமல் பேசுறது, இது இல்லாமல் கல்வி, இந்த மாதிரி ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஒரு நாள் சப்ஜெக்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சிங்க் பண்ணி ஒரு 40 days உங்கள் வாழ்நாளில் என்னால் கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்ல மாட்டீங்க. அதர்வைஸ் என் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு இடத்த பார்த்துட்டு, ஒரு இடத்துல நான் சொன்ன விதத்தை பார்த்துட்டு அந்த இடத்த மட்டும் கோட் பண்ணி உங்களால் ஒத்துக்க முடியலன்னு சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அதை மட்டும் தான் எடுத்து பார்த்துக்கிறீங்க. முழுசும் பார்க்க பாருங்கள். இன்னொரு முறை சூன்யம் வீடியோ பாருங்கள். ஒரு முறை உங்கள் வாழ்நாளில் 40 days என்ன கூட வந்து உறவாடிட்டு போங்க. இதுக்கெல்லாம் பணம் கேட்குறீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டோம்? இல்லாமல் வாழ முடியாது, அதுவும் தான் இருக்குது. பட் பணம் இல்லாமல் பதில் சொல்லுன்னா சாத்தியம் இல்லை. அப்படியே நானும் இல்லை, நானும் வாழணும் தானே. இல்லை நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் உண்மையெல்லாம் உடைச்சிடுவேன்னு நினச்சா அதுவும் சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி ஆளும் இல்லை, ஏமாந்துறது இல்லை. எங்கள் அப்பா குதிரில் இல்லைன்னு சொல்ல முடியாது என்னால். நான் நீங்கள் ஏற்றுக்கணுன்றதுக்காக எல்லாத்தையும் சொல்லணுமா என்ன? அவசியம் இல்லை. எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது எல்லாத்துக்கும். நீங்கள் ஏற்றுக்கணும், நான் உங்களுக்கு அதாவது போய் சொல்கிறேன், நீ பணம் வச்சுக்கிறியான்னு திருடன் கேட்டானா என்ன பண்ணுறது? ஏற்றுக்க ஆட்சினா என்ன? அப்படிலாம் கிடையாது. லாக்கரில் சீக்ரெட் நம்பர் சொல்லி நான் சொல்கிறேன்னா என்ன? நம்ம என்கிட்ட இருக்கிற பொருளை திருடுறதுக்கா? நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க. யார் பிரச்சனை இது? கடவுள் வெட்ட வெளியா, சூன்யமா, பரபிரம்மமா, சர்வ வியாபியா, எங்குமா இருக்குது. என் கண்கள் அதை உணருது, உங்களுக்கும் உணர முடியும். நான் ஒன்றும் என்னால் மட்டும்தான் உணர முடியும்னு சொல்லியே, உனக்கும் வாய்ப்பு தரேன் தானே. அந்த சேருகள்லாம் வச்சுட்டு நினச்சின்னுக்காதீங்க, பாவம் தான் நீங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம் எல்லாரும்
ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு உன்னை நீ கொண்டாடு. கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.